நடுவண் அரசின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை பெற கிரீமி லேயர் வருமான வரம்பு 8 லட்சம் ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டு 7 ஆண்டுகளாகிவிட்ட நிலையில் இன்று வரை அந்த வரம்பு உயர்த்தப்படவில்லை என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கிரீமி லேயர் வரம்பை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை பரிசீலிக்க கூட நடுவண் அரசு முன்வராதது பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை பெரும் மன உளைச்சலில் ஆழ்த்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதில் கிரீமி லேயர் என்ற தத்துவம் பின்பற்றப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை என கூறியுள்ளார். மண்டல ஆணைய பரிந்துரைப்படி நடுவண் அரசின் வேலைவாய்ப்பில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 1992 ஆண்டில் அளித்த தீர்ப்பில் கிரீமி லேயர் என்ற தத்துவத்தை திணித்தது. அதன்படி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் அனைவருக்கும் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படாது. மாறாக அவர்களில் கிரீமி லேயர் என்று அழைக்கப்படும் உயர் வருவாய் பிரிவினருக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படும். குறைந்த வருவாய் உள்ளவர்களுக்கு மட்டுமே ஓபிசி இடஒதுக்கீடு வழங்கப்படும். 1993 ஆண்டில் கிரீமி லேயர் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதற்கான ஆண்டு வருமான வரம்பு ரூபாய் 1 லட்சமாக இருந்தது. அதன்பின் பணவீக்கமும் வருமானமும் குறிப்பிடத்தக்க அளவில் உயராததால் 11 ஆண்டுகளாக கிரீமி லேயர் உச்சவரம்பு உயர்த்தப்படவில்லை. 2004 ஆண்டில் ரூபாய் 2.5 லட்சமாக உயர்த்தப்பட்ட கிரீமி லேயர் வரம்பு அதன்பின் 2008 ஆண்டில் ரூபாய் 4.5 லட்சம், 2013 ஆண்டில் ரூபாய் 6 லட்சம் என படிப்படியாக உயர்த்தப்பட்டு 2017 ஆண்டில் ரூபாய் 8 லட்சம் என்ற அளவை அடைந்தது. அதன்பின் 2020, 2023 ஆகிய ஆண்டுகளில் கிரீமி லேயர் வரம்பு உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கொரோனா பெருந்தொற்று காரணமாகவும் கிரீமி லேயர் வரம்பை கணக்கிடுவதில் ஊதியம் மற்றும் வேளாண்மை வருவாயையும் சேர்த்து கொள்ளலாம் என்ற வல்லுநர் குழு பரிந்துரையை செயல்படுத்துவதற்கு எழுந்த எதிர்ப்பு ஆகியவற்றின் காரணமாக அம்முயற்சி தடைபட்டது. அதற்கு பிறகு 2023 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கிரீமி லேயர் வரம்பு உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த ஆண்டில் அதற்கான முயற்சியை நடுவண் அரசு மேற்கொள்ளவில்லை. கிரீமி லேயர் வரம்பை உயர்த்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது. அண்மையில் இது தொடர்பான வினா ஒன்றுக்கு நாடாளுமன்றத்தில் விடையளித்த நடுவண் சமூக நீதித்துறை இணையமைச்சர் வீரேந்திரகுமார், பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை பெறுவதற்கான கிரீமி லேயர் வரம்பு ஆண்டுக்கு ரூபாய் 8 லட்சமாக உள்ளது. இதுவே போதுமானது என்று நடுவண் அரசு கருதுகிறது. இது தொடர்பாக தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திடமிருந்து எந்த பரிந்துரையும் கோரப்படவில்லை என்று கூறினார். நடுவண் அரசின் இந்த நிலைப்பாடு முற்றிலும் தவறானது, களநிலைக்கு முற்றிலும் எதிரானதாகும். 2017 ஆண்டுக்கு பிறகு கடந்த 7 ஆண்டுகளில் பணவீக்கம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. அதை சமாளிக்கும் வகையில் பல்வேறு ஆதாரங்களில் இருந்து கிடைக்கும் வருமானமும் உயர்ந்துள்ளது. அதற்கு இணையாக கிரீமி லேயர் வரம்பு 2020 ஆண்டில் ரூபாய் 12 லட்சமாகவும் 2023 ஆண்டில் ரூபாய் 15 லட்சமாகவும் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்யப்படாததால் கடந்த சில ஆண்டுகளில் வருவாய் அதிகரித்த பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் கிரீமி லேயர்களாக கருதப்பட்டு இடஒதுக்கீட்டு வரம்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டனர். இதைவிட பெரிய சமூக அநீதி இருக்க முடியாது. 8வது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் கடந்த 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் காலாவதியாகி 2 ஆண்டுகள் நிறைவடையவிருக்கும் நிலையில் இன்று வரை 9வது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்படவில்லை. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வழக்கு தொடரப்பட்ட பிறகுதான் ஆணையத்திற்கு புதிய தலைவரும் ஒரே ஓர் உறுப்பினரும் நியமிக்கப்பட்டனர். ஆனால் ஆணையம் இன்னும் செயல்படாமல் தான் கிடக்கிறது. 9வது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் குறித்த தேதியில் அமைக்கப்பட்டிருந்தால் அதன் பரிந்துரைப்படி கிரீமி லேயர் வரம்பு உயர்த்தப்பட்டிருக்க கூடும். எனவே கிரீமி லேயர் வரம்பை இப்போதுள்ள ஆண்டுக்கு ரூபாய் 8 லட்சம் என்ற அளவிலிருந்து 2 மடங்காக, அதாவது ரூபாய் 16 லட்சமாக உயர்த்தி நடுவண் அரசு ஆணையிட வேண்டும். அத்துடன் 9வது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமித்து அதை முழு அளவில் செயல்பாட்டுக்கு கொண்டுவர நடுவண் அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.